தமிழுக்கும் விஜயன் பண்ண வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சித்தார்த் அவர்களின் நடிப்புல வெளிவர போற படம் தாங்க மிஸ் யூ. இந்த படத்தோட ட்ரீசரை இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீசரை பார்க்கும்போது ரொம்ப ரொமான்டிக்காவும் செம்ம ஆக்ஷன் சீனாவும் இருக்கு. ஸோ இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம சித்தார்த் அவரும் மீண்டும் காதல் காட்சியில் வந்திருக்காரு. சித்தா அப்புறம் இந்தியன் 2 இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு புதுசாக இருக்க மாதிரி இருக்கு நம்ம சித்தார்த் அவர்களுக்கு. ஸோ நம்ம சித்தார்த் அவர்கள் இதில் ஒரு ரொமான்டிக் பாயா வராருங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சித்தார்த் அவர்கள் ஒரு பொண்ணை பார்க்குறாரு, காதலிக்கிறாரு. நம்ம சித்தார்த் அவர்கள் ஒரு காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாரா இல்லை அவருடைய ஓன் காஃபி ஷாப்பான்னு தெரியல. பட் அந்த இடத்துக்கு வர ஒரு பொண்ணை பார்த்துட்டு காதல் வழியில் விழுறாருங்க. நம்ம சித்தார்த் அவர்கள் காதலிக்கவும் தொடங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம சித்தார்த் அவர்கள் அந்த பொண்ணுக்கிட்ட போய் அழகாக பதமாக அவருக்கு மேலே லவ்வை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல எல்லா மெமரியும் அழிஞ்சு போச்சுங்க. அவருடைய ஃபேமிலி ஞாபகம் இருக்குது, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்குது. பட் ஆனால் நடுவில் நடந்த சில விஷயங்கள் அவருக்கு ஞாபக மறதியாக போயிடுச்சு. அதாவது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி ஷார்ட் டைம் மெமரி லாஸ் நம்ம சித்தார்த் அவர்களுக்கு நடந்திருக்கு. அதனால் நம்ம சித்தார்த் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த கொஞ்சம் விஷயங்கள் ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்படி தான் இந்த பொண்ணோட ஞாபகம் சுத்தமாக நம்ம சித்தார்த் அவர்களுக்கு ஞாபகமே இல்லை. அது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம சித்தார்த் அவர்கள் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா டிவோர்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கட்டத்தில். பட் அதுக்கப்புறம் நம்ம சித்தார்த் அவர்கள் வெளியூருக்கு எங்கேயாவது போயிருக்கலாம். அந்த இடத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து நம்ம சித்தார்த் அவர்கள் பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்துருக்கலாம். மறுபடியும் இங்கே அவர் ஃபேமிலியோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை பார்த்து காதலிச்சிருக்கலாம். காதலிச்சோடனே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தாங்க தெரியுது, தங்கம் நீ இப்போ யாரை பிடிச்சிருக்குன்றியோ, ஒரு காலத்தில் இந்த பொண்ணை தான் உனக்கு ரொம்பவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சித்தார்த் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவருடைய ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பொண்ணு நம்ம சித்தார்த் அவர்களுடைய எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்றது. ஸோ மறுபடியும் நம்ம சித்தார்த் அவர்கள் அவருடைய மனைவியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரா, இல்லை அவங்க 2 பேரும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சித்தார்த் அவர்கள் மீண்டும் காதல் வெளியில் விழுகிறார். பட் ஆனால் அந்த பொண்ணு தான் காதல் வெளியில் விழமாட்டேன் என்று அடம் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். கடைசியில் இருவரும் 3 சேருவார்களா? அதுக்கப்புறம் என்னங்க, வழக்கம் போல் படத்தில் ரொமான்டிக் சீனு, லவ் ஃபெயிலியர் சாங்கு, அப்புறம் ஃபைட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்து படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம சித்தார்த் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப இருட்டில் போயிட்டுருக்கும் போது ஒரு வெளிச்சமாக வந்த அந்த பூ மறுபடியும் அவருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குமா எதிர்பார்த்துட்ருக்காரு. அப்படி என்ன உங்களுக்குள்ளே நடந்திருக்கும், எதனால் நம்ம சித்தார்த் அவர்களுக்கும் அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கும்னு நம்ம சித்தார்த் அவர்கள் யோசிச்சு பார்க்குறாரு. பட் ஆனால் ஞாபகம் இல்லை, புதுசாக ஆரம்பிக்கலான்னும் போது அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல. பட் மறுபடியும் சேர்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சித்தார்த் அவர்கள் செய்கிறாரு, அவர் பிரிவுக்கு என்ன காரணம், மீண்டு சேருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கொடுத்து படத்தை பயங்கர இன்ட்ரெஸ்டாக கொண்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக நம்ம சித்தார்த் அவர்களே போயிட்டு நம்ம 2 பேருக்குள்ளே அப்படி என்ன நடந்து, என்ன ரீசனுக்காக நம்ம பிரிஞ்சோம், என்ன காரணம் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. பட் ஆனால் அந்த பொண்ணு எதோ காரணம் சொல்லிச்சின்னு தெரில, லூசுடா அந்த பொண்ணு அப்படின்னு நம்ம சித்தார்த் அவர்கள் சொல்கிறது தான் இந்த ட்ரீசர் முடியுது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த் அவர்களே அவர் காதலிக்கிட்ட தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்வாங்க. பட் ஆனால் அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்களா, பரவாயில்லைங்க தெரியாமல் தானே சொன்னீங்க, தெரிஞ்சுதான் சொல்லியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுன்றதால் இதில் நான் கன்ஃபார்ம் ஆனால் அப்போ தான் இந்த படத்தோட கதை இப்படி இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு வழியாக இந்த படம் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் படம் எப்படி வேணால் போகலாம் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஐ எம் வெரி இன்டெலிஜென்ட் பாய். சரி மக்களே, நீங்கள் இந்த ட்ரீசரை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.